ஃப்ளாட்டோட ரேட்டு 5 லட்சம் தாங்க. முன்பணத்தை சொல்ல நீங்கள் 5 லட்சம் கொடுங்க மீதி லோன் போட்டு தரேங்க அப்படிலாம் சொல்ல, நீங்கள் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ளாட்டே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. 14 லட்சத்தில் உங்களுக்கு ஒரு இடம் ப்ளஸ் வீடோட நாங்கள் வீடு கட்டி தந்துடுறோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து 500 மீட்டர்ஸில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 6 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 155 ஃப்ளாட்ஸ் மொத்தம் இருக்குங்க. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். 30 அடி 33 அடி ரோட்டில் நல்லா நீட்டாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் முறையாக பராமரிக்கிறதுக்கு 2 வருஷம் நம்ம வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் தர்றோங்க. பார்க்கு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இபி லைன் வந்து உள்ளே வந்துருச்சுங்க. இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோங்க. பிஎஸ்என்எம் காலேஜ், உங்களுக்கு எஸ்எஸ்எம் காலேஜ், இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், இந்த மாதிரியான இருக்கிற இடங்கள்லாம் நம்ம சைட்டே போட்டிருக்கோம். இது இல்லாமல் நம்ம ரிட்டையர் சத்திரம் போகிற வழியில் உங்களுக்கு மீனாட்சி பிஎட் காலேஜ், மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 100 மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. விஐபி சிட்டி அவங்களோட ப்ரீமியமான அடுத்த ப்ராஜெக்ட் இந்த எலைட் டவுனை திண்டுக்கல்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஐபி சிட்டி பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. ஆல்மோஸ்ட் ரொம்ப ப்ராப்பராக ப்ராஜெக்ட் எல்லாமே பக்கா டெவலப்மெண்ட்டோடு கொடுப்பாங்க. ஐ திங்க் திண்டுக்கல்ல என்ஹெச் மேலே ஒரு சூப்பரான ப்ரீமியம் லே அவுட்னா இந்த ஒரு லே அவுட்டை சொல்லலாம். இந்த எலைட் டவுன் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறதுக்காக விஐபி சிட்டிலேருந்து சுவாமிநாதன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பராக இருக்கேன். திண்டுக்கல்ல அடுத்த ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் அண்ட் லொக்கேஷனும் சொல்லுங்கள். இது மொத்தம் வந்து 6 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 155 ஃப்ளாட்ஸ் மொத்தம் இருக்குங்க. இந்த சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் பழனி போகிற ஹைவேல மாங்கர பிரிவு அந்த இடத்துல, நீங்கள் மாங்கர பிரிவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து 500 மீட்டர்ஸில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே லே அவுட். ஓகே, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கும் போதே வந்துட்டு தெரிஞ்சிடும், ஓகே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நீங்கள் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க சைட்டுக்குள்ளே? நீங்கள் சைட்டை பார்த்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் முறையாக பராமரிக்கிறதுக்கு 2 வருஷம் நம்ம வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் தர்றோங்க. பார்க்கு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இபி லைன் வந்து உள்ளே வந்துருச்சுங்க. இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோங்க. ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்குறீங்க. உங்களுக்கு 30 அடி 33 அடி ரோட்டில் நல்லா நீட்டாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹைவேல பார்த்தா எப்படி ஒரு திக்னஸ்லாம் நல்ல குவாலிட்டியில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதேமாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க. ஓகே, ப்ரீமியம் சைட், ப்ரீமியம் குவாலிட்டிலேயே எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் லைக் வாட்டர், இபி, ரோடு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இப்போ வீடு கட்டணுன்னா உடனே குடியேறதுக்கு வேணுமோ அத்தனை பேசிக் அம்யூனிட்டிஸுமே சைட்டுக்குள்ளே பண்ணி கொடுத்துட்டீங்க. பட் எப்போவுமே சைட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் நான் வீடு கட்டுறேன்னா இதை யோசிக்கலாம், சைட்டுக்குள்ளேயே வந்துட்டு எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுக்குறீங்கன்னு. பட் நிறைய பேரோட ஆப்ஷன் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அதுவும் இந்த சைட்டில் பர்டிகுலராக நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் மட்டும் பத்தாது, சரௌண்டிங்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குது, நான் எதை பேஸ் பண்ணி இப்போது திண்டுக்கல்ல இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? நிறைய பேர் திண்டுக்கல்லில் வசிக்கிறவங்க மட்டும் தான் வாங்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம வெவ்வேறு ஊர்கள்லேருந்து படிக்கிறாங்க. இங்கே ரெண்டல் பர்பஸுக்கு நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, இல்லை இடத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் சரி, அடுத்த ஒரு 1 இயரில் இதோட மதிப்பே நீங்கள் அப்படியே டபுளாக எடுத்துடலாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சாதாரண ஒரு சின்ன காலேஜ் இருந்தாலே அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் எவ்வளோ பூம் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஹைவேலே அமைஞ்சிருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. நம்ம சைட்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலே அமைஞ்சிருக்குங்க. சைட்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் கிட்டத்தட்ட 4-5 இன்ஸ்டியூஷன் இருக்குதுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பிஎஸ்என்எம் காலேஜ், உங்களுக்கு எஸ்எஸ்எம் காலேஜ், இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், இந்த மாதிரியான இருக்கிற இடங்கள் தாங்க நம்ம சைட்டே போட்டிருக்கோம். இது இல்லாமல் நம்ம ரிட்டையர் சத்திரம் போகிற வழியில் உங்களுக்கு மீனாட்சி பிஎட் காலேஜ், மீனாட்சி மெட்ரிகுலேஷன் நம்ம ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 100 மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஓகே, சுற்றி நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கிற ஏரியா. ஏன்னா நானும் வரும்போது நோட் பண்ணது வந்துட்டு மீனாட்சி பிஎட் காலேஜு, மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இப்படி ஒரு 3 இன்ஸ்டியூட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபெமிலியர் பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கும்போது
இந்த சைட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டு இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே வந்து ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா, ஓகே இந்த ஏரியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி ஸ்கூல் காலேஜஸ் தவிர ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போகணும், எவ்வளோ தூரத்தில் ஒரு கடை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கும்? நீங்கள் நம்ம சைட்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் 200 மீட்டர் சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய உங்களுக்கு அதாவது ஒரு மளிகை கடையிலேருந்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறது எல்லா கடையும் அங்கேயே இருக்குங்க. இதை நம்ம சைட்டை தாண்டி இந்த சைடில் கன்னிவாடி போகிற வழியில் அம்மாப்பட்டி இருக்குங்க, அதுலேயும் நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. ஸோ 2 பக்கம் நீங்கள் 200 மீட்டர்ஸ் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சரி ஒரு மெடிக்கல் ஷாப்பு எதாக இருந்தாலும் அங்கே வாங்கிக்கலாங்க. ஓகே சார், ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்டில் புரிஞ்சிருக்கும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை வீடு கட்டுறதா இருந்தால் கூட இந்த இடம் வீடு கட்டுறதுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ வீடு கட்டினாலுமேங்க உங்களோட ரொட்டீன் லைஃபு பாதிக்கப்படாது. ஏன்னா அத்தனை விஷயமும் இருக்குது. ஒரு NHலேருந்து 500 மீட்டர்ஸில் ஒரு லே அவுட்டு, இந்த பக்கமும் ஊர் ஃபுல்லாக சின்ன சின்ன கடைகள்லேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ரெட்டியார் சத்திரம், இந்த பக்கம் திண்டுக்கல் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு 10 நிமிஷம் ட்ராவலிங் தான். அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த 2 ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஆப்டாக தான் இருக்கும். ஃபைனலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், வீடு கட்டணுன்னா எவ்வளோ ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இங்கே ஒரு பிளாட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? ஃப்ளாட்டோட ரேட்டு 5 லட்சம் தாங்க. முன்பணத்தை சொல்ல நீங்கள் 5 லட்சம் கொடுங்க மீதி லோன் போட்டு தரேங்க அப்படிலாம் சொல்ல, நீங்கள் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ளாட்டே உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே, 5 லட்ச ரூபா கொடுத்தா பிளாட் கரையம் பண்ணிட்டு போயிடலாம். 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுமாங்க உங்களுக்கு ஒரு பிளாட்டே நீங்கள் கரையம் பண்ணிக்கலாமா? அதுவும் எந்த மாதிரி லொக்கேஷன் அப்படிங்கிறத ஹைலைட்டு. NHக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் சுற்றி ஸ்கூல் காலேஜு, இந்த பக்கம் போனாலும் ஊர், ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்லே வந்து இப்போ இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் போயிடலாமா. அதோட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லே ஃபேமஸான செம்பு முருகன் கோவிலும் இருக்கான். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? 5 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இந்த எலைட் டவுன். எனக்கு தெரிஞ்ச அஃப்கோர்ஸ் எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு வீடு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பட்ஜெட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி? 14 லட்சத்தில் உங்களுக்கு ஒரு இடம் ப்ளஸ் வீடோட நாங்கள் வீடு கட்டி தந்துடுறோங்க. அப்புறம் என்னங்க, ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், இடமா உடனே கரையம் பண்ணிடுங்க. 14 லட்ச ரூபா இருந்தால் போதும், சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எலாபரேட்டாக என்னென்ன விஷயம் இருக்குன்னு சுவாமிநாதன் சார் சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு, ஏன்னா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம், அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போ ஃப்ரீ லான்ச் ஆஃபராக நிறைய சைட் வந்து புக்கிங் ஆகிட்டுருக்குங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்லாம் புக்கிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் உங்களுக்கு நல்ல சைட்லாம் இருக்குங்க. ஸோ வர ஞாயிற்றுக்கிழமை சைட் லான்ச்சு. சைட்டை வந்து பார்க்க வர்றதுனா ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அதேமாதிரி சைட்டை வந்து பார்க்க வர்றதுக்கு நாங்கள் கேப் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோங்க. ஓகே, இப்போ திண்டுக்கல்லேருந்து எங்கேருந்து கூப்பிட்டாலும் நீங்கள் கேப் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா சண்டே தான் லான்ச் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நேரில் வந்து சைட் விசிட் பண்ணணுன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு சைட் விசிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்களா. ஸோ சண்டே யோசிக்கவே வேண்டாம். ஒரு 5 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வீடு கட்டுறது பெரிய ட்ரீமாக இருக்குது, எப்படின்னே தெரியலங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 14 லட்ச ரூபா தான். அப்ரோச் பண்ணுங்கள், இவங்களே ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும், ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.